ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்துணவு உதவியாளர் 15 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். உங்க டவுட்ஸ் எதனா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மக்களே, உங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட அஃபிஷியல் சைட்ல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்கான வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. 31/12/2025 இது வந்து விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாமா? நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, சமையல் உதவியாளர் பின்னடைவு காலி இடங்களுக்கான நேரடி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 என்ற தொகுப்பூதியத்தில் அடிப்படையில் வந்து இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. 3000லேருந்து 9000 வரைக்கும் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் என்ன அப்படின்னா 3/1/2026 இருந்து 14/1/2026 அது வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து நீங்க அனுப்பலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காலியிடங்கள் ஒவ்வொரு கமிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர் அப்படின்னு போட்டு ஒரு காலியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழங்குடியினர் அப்படின்னு போட்டு அதுல 4 காலியிடங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மவினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 5 காலியிடங்களும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம்கள் அப்படின்னு போட்டு 1, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம்கள் தவிர அப்படின்னு சொல்லி 3 காலியிடங்கள், மொத்தமா 16 காலியிடங்கள் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன சூழ்ச்சி அல்லாது காலியிடங்களின் எண்ணிக்கை வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னா விண்ணப்பதாரர் 31/12/2025 தேதியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். பாஸாக இருக்கலாம், இல்லை ஃபெயிலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 31/12/2025 தேதியில் 21 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதிற்குட்பட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழங்குடியினர் அவங்களுக்கு செப்பரேட்டா 18லேருந்து 40 இருக்கணும். விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லி 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து அனைவரும் கட்டாயம் தமிழில் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்ற எல்லா சான்றிதழும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நியமனம் கோரும் பணியிடத்திற்கு விண்ணப்பதாரரின் குடியிருப்புக்கும் இடையே உள்ள தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கணக்குப்படிச்சு இந்த கணக்குப்படி தான் நம்மளுக்கு அந்த வேலை வாய்ப்பு தருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டோர் பணியிடங்கள் நிரப்பப்படும் பொழுது 25 விழுக்காடு கணக்கீடு செய்து நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான இணையதளம் வந்து www.tirunelveli.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அஞ்சல்ல நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் உங்களோட கமெண்ட்லேயே வந்து ரீசென்ட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தகுதியாக இருந்தீங்க, செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினோ. டடா.